இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு முழு அக்கறையும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் கண்டிப்பாக உங்களை ஒரு சின்ன ஒரு முன்னேற்றத்தையாவது கொடுக்கும். ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது நடக்காத போது நமக்கு லக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வெறுத்து ஒதுக்கியிருப்பீங்க, இல்லை ஒரு ஏக்கத்தோடையே கழிச்சிருப்பீங்க. ஆனால் அது ஏன் நடக்கலை அப்படிங்கிற விஷயத்த நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏன் நடக்கலை அப்படின்னா அந்த ஆசை வெறும் ஆசையாக மட்டும் இருக்குது. அதுக்கு நீங்கள் எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கொடுக்கல, எந்த விதமான கோலும் செட் பண்ணலை. அதனால தான் அது ஆசையாக இருக்குது. நீங்கள் அதை ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே, ஒரு காலக்கெடுவுக்குள்ளே நான் இதை செஞ்சுருவேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டோடு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். அது எவ்வளோ சின்ன படியாக இருந்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். எடுத்த உடனே யாரும் டாம் க்ரூஸோ இல்லை சூப்பர் ஸ்டாரோ ஆகிட முடியாது. படிப்படியாக தான் போக முடியும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ஒரு டார்ச் லைட்டை எடுத்து மலை மேலே ஏறுற பயணம் மாதிரி நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற 10 அடி தூரத்தை கடந்த உடனே அடுத்த 10 அடி தூரம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால் நீங்கள் நினைக்கணுங்கிற விஷயத்த அது நடக்கணும் அப்படின்னா அதை கமிட் பண்ணுங்கள். ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே அதை நான் முடிப்பேன் அப்படிங்கிறத கமிட் பண்ணுங்கள்.